ஹல்லேலூயா. யாவரும் இந்த இயேசு கிறிஸ்து நாமத்தில் நாங்கள் வாழ்த்தி இந்த ஆராதனைக்கு நாம் யாவரும் ஆயத்தமாவோம். ஒரு சில வினாடி கண்களை மூடின வண்ணமாய் அப்படி இயேசு உயர்ந்தவர், இயேசு உயர்ந்தவர். நீங்க இருக்கிற இடத்துல அப்படியே கைகளை உயர்த்தி எஸ் அப்பா நன்றி, இந்த ஸ்லாய்க்கத்துக்காக நன்றி செலுத்துகிறோம்னு சொல்லி நம்ம கைகளை உயர்த்தி இயேசுவே உயர்ந்தவர், இயேசுவே உயர்ந்தவர், இயேசுவே உயர்ந்தவர். நம்ம பாடியே வாழ்த்துவோம் பரிசுத்த தேவனே. இயேசுவே உயர்ந்தவர், இயேசுவே உயர்ந்தவர். தினமும் பாடியே வாழ்த்துவோம் பரிசுத்த தேவனே. சர்வ வல்ல தேவன் நீரே, மகிமையின் கர்த்தரே, எல்லாம் துதி கனமோ உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவே உயர்ந்தவர், இயேசுவே உயர்ந்தவர். You are lifted up, you are lifted up, and the angels all surround you, crying holy is the Lord God Almighty, full of glory. You are clothed with power and majesty. You exalted over all things. From your throne descends all authority. You are high and lifted up. You are high and lifted up, and the angels all surround you, crying holy is the Lord. சர்வ வல்ல தேவன் நீரே, மகிமையின் கர்த்தரே, எல்லாம் துதி கனமோ உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவே உயர்ந்தவர், இயேசுவே உயர்ந்தவர். தினமும் பாடியே வாழ்த்துவோம் பரிசுத்த தேவனே. சர்வ வல்ல தேவன் நீரே, மகிமையின் கர்த்தரே, எல்லாம் துதி கனமோ உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவே உயர்ந்தவர், இயேசுவே இயேசுவே you are high and lifted up, you are high and lifted up.
ஹalleluya ஹalleluya. ஓ நாம் தொடர்ந்து தேவனை ஆராதிப்போம். அல்லேலூயா, துதி மகிமை. ஓ ரபகப சக்கரபபவஸ். ஓ உற்சாகமாய் கைகளை தட்டி ஹalleluya அல்லேலூயா, துதி மகிமை. ஓ ரபபர கத்தரபஸ் யந்தரபா. அல்லேலூயா, துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா, துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. மோட்சத்தை அடைந்திடவே ஆடுகள் பட வேண்டும். மோட்சத்தை அடைந்திடவே ஆடுகள் பட வேண்டும். ஆடுகள் மத்தியில் பரமன இயேசுவின் இல்லை நிற்க வேண்டும். ஆடுகள் மத்தியில் பரமன இயேசுவின் இல்லை நிற்க வேண்டும். அல்லேலூயா, துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா, துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. சென்றவர் வந்திடுவார், நம்மை அழைத்து சென்றிடுவார். சென்றவர் வந்திடுவார், நம்மை அழைத்து சென்றிடுவார். அவருடன் செல்ல ஆயுத்தமாவும் அவருடன் வாழ்ந்திடவே. அவருடன் செல்ல ஆயுத்தமாவும் அவருடன் வாழ்ந்திடவே. அல்லேலூயா, துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா, துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. மோட்சத்தை அடைந்திடவே ஆடுகள் பட வேண்டும். மோட்சத்தை அடைந்திடவே ஆடுகள் பட வேண்டும். ஆடுகள் மத்தியில் பரமன இயேசுவை நிலைத்து நிற்க வேண்டும். ஆடுகள் மத்தியில் பரமன இயேசுவை நிலைத்து நிற்க வேண்டும். அல்லேலூயா, துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா, துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. God is good all the time. Oh, Rabakata Rabababase. Well, we continue to see God is good all the time. If you're walking through the valley, amen. Thank you, Lord. God is good all the time. He put a song of praise in this heart of mine. God is good all the time. Through the darkest night, His light will shine. God is good. God is good all the time. God is good all the time. He put a song of praise in this heart of mine. God is good all the time. Through the darkest night, His light will shine. God is good all the time.
the valley where the shadows all around. Do not fear, He will guide you, He will keep you safe and sound. He has promised to never leave you nor forsake you, and His word is true. God is good all the time. Put a song of praise in this heart of mine. God is good all the time. Darkness night, His light will shine. God is good. God is good all the time. If you're walking through the valley where the shadows all around, do not fear. He will guide you. He will keep you safe and sound. He has promised to never leave you nor forsake you, and His word is true. God is good all the time. Put a song of praise in this heart of mine. God is good all the time. Through the darkness night, His light will shine. God is good. God is good all the time. God is good all the time. God is good all the time. Hallelujah. Oh, அப்படி நம் கைகளை உயர்த்தி அப்பா அந்த ஸ்லாய்க்கத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. Uri masangka maraturi andara basikiri andara babas. Oh, rababarai kansika bas. Jiva nadiye. Utrume. Jiva nadiye enga mattila utrume. जीवनदिये जीवनदिये जीवन तन्नीर कायेंगीरो जीवनदिये जीवनदिये जीवन तन्नीरे ओற்றிடுமே ஜீவநதியே அப்படி கைகளை உயர்த்தி நதியே ஜீவ தண்ணீர் கயங்குகிறோம் ஜீவநதியே ஜீவநதியே ஜீவ தண்ணீரே ஓற்றிடுமே தாகமாய் இருப்பவர்கள் என்னிடத்தில் வரும் என்றீரே. தாகமாய் இருப்பவர்கள் என்னிடத்தில் வரும் என்றீரே. தாகத்தோடு ஓடி வந்தோ ஜீவநதிகளை திறந்திடுவே. தாகத்தோடு ஓடி வந்தோ ஜீவநதிகளை திறந்திடுமே. ஜீவநதியே தண்ணீர் கயங்குகிறோம் ஜீவநதியே ஜீவநதியே ஜீவ தண்ணீரே ஊற்றிடுமே. கண்ணுக்கால் அளவு போதாது
கண்ணுக்கால் அளவு போதாது, கண்ணுக்கால் அளவு போதாது, உள்ளங்கால் அளவு போதாது, நீச்சல் ஆழத்தில் இழுத்து செல்லோ உமது ஜீவ நதிக்குள்ளே, நீச்சல் ஆழத்தில் இழுத்து செல்லோ உமது ஜீவ நதிக்குள்ளே, ஜீவநதியே ஜீவநதியே, ஜீவ தண்ணீர் கயங்குகிறோ, ஜீவநதியே ஜீவநதியே, ஜீவ தண்ணீரை ஊற்றிடுமே. தாகமாய் இருப்பவர்கள் என்னிடத்தில் வரும் என்றீரே, தாகமாய் இருப்பவர்கள் என்னிடத்தில் வரும் என்றீரே, தாகத்தோடு ஓடி வந்தோ ஜீவநதிகளை திறந்திடுமே, தாகத்தோடு ஓடி வந்தோ ஜீவநதிகளை திறந்திடுமே, ஜீவநதியே ஜீவநதியே, ஜீவ தண்ணீர் கயங்குகிறோம், ஜீவநதியே ஜீவநதியே, ஜீவ தண்ணீரே ஓடிடுமே. Hallelujah. Yes, Lord. ஊற்றுமே Amen. ஊற்றுமே, ஜீவநதியாய் இறங்கி வாங்கப்பா. Oh, let your living water flow in our situation, into our lives this evening, oh Father. உம்முடைய ஜீவநதி எங்களுடைய சூழ்நிலைகளுக்குள்ளாய் கடந்து வருவதாக. தண்ணீரே ஊற்றிடுமே. Oh, Shabba Rabba Rabba. Hallelujah. Oh, Shanta Rala Rabba Rabba. Oh, church, this evening, wherever you are gathered, I believe the Spirit of God is moving in our midst. இந்த மாலை வேளையில கூட எங்கிருந்து இந்த வார்த்தைகளை நீங்க கேட்டுக்கொண்டிருந்தாலும் பரிசுத்த ஆவியானவரின் நதி உங்க மத்தியில் ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. Hallelujah. Even you might be weak, you might feel how you want to move forward. இந்த மாலை வேளையில் பலவீனமாய் இருக்கலாம், சூழ்நிலைகளை வைத்து நீங்கள் சோர்வாய் இருக்கலாம். Oh, hallelujah. But experience the power of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் நம் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறாங்க. Lord, we thank you, Holy Spirit. இந்த மாலை வேளையில கூட எங்க மத்தியில் நீர் அசைவாடுகிற கிருபைக்காக நன்றி. Lord, we know you have prepared great and mighty things even this evening, oh Father. இந்த மாலை வேளையில் எங்களுக்காக இன்னும் அற்புதமான காரியங்களை நீர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறீர். அதற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இருக்கிற வேலையும் கரங்களை நாங்கள் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். விலையேற பெற்ற இயேசுவின் நாமத்தினால நாங்க பெற்றுக்கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. Amen. Amen. Hallelujah. Shalom and blessed evening to everyone. இந்த மாலை வேளையில கூட உங்க ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். திரும்பவுமாக இயேசுவின் நாமத்தினால உங்களை இந்த பரிசுத்த வாரத்திற்கு வரவேற்கிறோம். We welcome everyone to the Passion Week. I believe God is moving in our midst and God is doing exciting things. Amen. இந்த மாலை வேளையில கூட I wish to thank the worship team led by our deacon brother Daniel.
இந்த மாலை வேளையில கூட ஆராதனை நம் மத்தியில் நடத்தின டீக்கன் சகோதரர் டேனியலுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். Amen. Hallelujah. How many of you are excited to receive the word this evening? Amen. இந்த மாலை வேளையில கூட நாம் உற்சாகமாய் தேவனுடைய வார்த்தைக்குள்ளாய் நாம் கடந்து வருவோம். Amen. I believe every one of us are on fasting and we are waiting for God to move in our midst. I believe that this Passion Week is very powerful. Hallelujah. Say somebody next to you, the Passion Week is very powerful. Amen. இந்த பரிசுத்த வாரம் மிகவும் வல்லமை உடையதாய் இருக்கிறது. So I would encourage you, don't take it lightly. Amen. It is not just yet another fasting that you wanted to do. ஏதோ நானும் உபவாசிக்கிறேன், நானும் ஜெபிக்கிறேன் என்று இல்லை. But I want to encourage you that you need to have an expectations. Amen. So especially don't get distracted about what is happening around you. உங்களை சுற்றிலும் நடந்து கொண்டிருக்கிற காரியங்களை குறித்து உங்களுடைய கவனம் வேற எங்கேயோ திருப்ப வேணாம். But I want to encourage you that you need to be prepared and get ready to experience God's power. Amen. இந்த மாலை வேளையில கூட நாம் ஒரு ஆயத்தத்தோடு தேவனுடைய வல்லமையை நாம் அனுபவிக்க போகிறோம். தேவனுடைய வார்த்தையை தொடர்ந்து நாம் கேட்பதற்கு முன்பாக 1 கொரிந்தியர் 1:18 1 Corinthians chapter 1 verse 18 says, the message of cross is a foolishness to those who are perishing, but to us who are being saved, it is the manifestation of the power of God. சிலுவை பற்றின உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, ஆனால் ரட்சிக்கப்படுகிற நமக்கோ தெய்வ பலனாய் இருக்கிறது. Hallelujah. Church, I want to encourage you. We are meditating on the power of the cross. Amen. I want to tell you that this is very powerful. Amen. As we read this verse in 1 Corinthians chapter 1 verse 18, it says the power of cross brings us the manifestation of the power of God. Amen. இந்த மாலை வேளையில கூட இந்த சிலுவையின் தியானத்தை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிற நேரம் தேவனுடைய வல்லமையை அது வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. Hallelujah. So I believe that it's going to be a time of manifestation of God's power. Amen. So I want to encourage you that be excited, have an expectations as we go along reading the Word of God. Amen. So this evening we welcome you again to the Passion Week. We're going to meditate on the 5th word where Jesus spoke on the cross. I believe all the 4 words were so powerful to you and it was blessing to you. So this evening we're going to meditate on the 5th word. இந்த மாலை வேளையில கூட இயேசு சிலுவையில் பேசின 5வது வார்த்தையை நாம் தியானிக்கிறோம். Where it is written, we can read it from the Gospel of John chapter 19 verse 28. யோவான் எழுதின சுவிசேஷம் 19:28 சொல்லுகிறது, அந்த சிலுவையின் பாடுகளின் மத்தியிலும் இயேசு சொன்னார், நான் தாகமாய் இருக்கிறேன். Hallelujah. Jesus spoke the 5th word. He says, I thirst. Amen. Before we hear the word of God, I want to encourage you, share this link to as many as your friends and relatives. Hallelujah. இந்த மாலை வேளையில கூட நாம் இந்த 5வது வார்த்தையை கேட்பதற்கு முன்பாக உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். எல்லார்கிட்டயும் இந்த லிங்க் இருக்கிறது, யூடியூப் லிங்க் இருக்கு, போஸ்டர்ஸ் இருக்கு. Just encourage it and send it to all your friends and relatives. We do not know how God can touch through this word. Amen. இந்த மாலை வேளையில கூட கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலமாக அவர்களை தொட முடியும், தேவனுடைய வல்லமையும் அவர்களை பெற்றுக்கொள்ள முடியும். Hallelujah. How many of you are excited to hear the 5th word? Amen. In this I am blessed to introduce Sister Selina Daniel, who will bring the 5th word. Amen. To give a quick introduction about Sister Selina, she is an anointed woman of God. She actively serves in our JMA church and she is also part of our youth committee, our YOF youth committee, to serve among the youths. Amen. She is currently working as a head of examination at TOC Automotive College and very interesting to hear about Sister Selina. She's been serving in the Tamarind ministry for the past 16 years faithfully since she was at the age of 13. Amen. She's also equally talented to run her amazing baking business. She's also an entrepreneur. Since 2018, she runs it under the name of Shelly Bakes. And she carries a great burden among the youths, and her passion is to reach a lot of young people, encourage them and connecting them back to God. Amen. So I believe this evening God has given a powerful revelation and his word to Sister Selina. Keep your expectations on and we're going to hear the powerful word. Amen. Let's put our hand together and welcome Sister Selina. Amen. Thank you, Pastor Joseph, for the introduction.
So, praise God, I welcome all of you in the name of Jesus. கர்த்தருடைய பரிசுத்த ஆவி நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். I thank God for this beautiful opportunity to preach the word of God. I believe that for the past 4 days, you would have opened your heart and received the word that God has spoke to all the 4 preachers. And I believe that today God is going to speak to all of you. Amen. Before I begin, I would like to begin with a testimony. So I have finished studying in the year of 2019. So COVID vandone, I had a lot of issue with the studies and all. So I quit my studies, and in 2022 I continued my studies and I graduated in the year 2023. 2023 until 2024, 1 year was a very tough year for me because I was actually looking for a job. There were no days that I didn't sleep without my tears. Only my pillow knows how I cried, how much tears that I've spent in my pillow. So I have spent 3 a.m., 4 a.m. in the morning, 200, 300 over applications. And then I have also asked even Joseph Anne, even Dave Anne in our church, and then some people in our church to find job for me. It was a very tough year. 1 year was a very tough year. And then there was one day, I just look at the sky. I asked God, what do you have for me? I just want to know what plan that you have for me. Because I feel like 1 year I was seeing like everyone that I know, everyone that studied with me was graduating. And then there was one day that I put one status in Instagram. It's just a quote. I put that when it's my turn, I will be clapping. Then that quote really changed my life. And then I just look at the sky. I just ask God, நான் கேட்டேன் ஏசப்பாட்ட, எனக்கு என்ன நீங்க வச்சிருக்கீங்க? Something that you have planned for me. And you wrote all my stories. ஏசப்பா, நீங்க எனக்கு ஒரு கதை எழுதி வச்சிருப்பீங்க. And I want the face of my life to change. And that was a turning point. 2024 came, 6 October was my father's birthday. After Appa's birthday, I just kneeled down and it was midnight. It's already 7 October. I just asked Isabah, like, Isabah, what do you have for me? எனக்கு தெரிஞ்சாகணும். I want to know. Because for the past 1 year, I've been praying, I've been seeking God. Show me what you have for me. So 7 October, I received a message from the company that I'm working now. And they said they didn't even prepare any interview for me. They didn't even send any invitation. It was by God's grace. I got that job on 8 October. It's going to be my 2 years in this company. And in this company, I don't know whether it's Yesapa's grace. So every single day, நான் travel பண்ணும்போது வேலைக்கு, I just thank God because He is so good. He took me out from the pit. He told me that this is what I have for you. And in 1 year that I'm working in this company, there's a lot of increments that I didn't expect. Something that I didn't expect. So my boss will call me. He will tell he just told me like, you know, I'm going to give you increment based on your performance. So I was confirmed on my 2nd month, not even 3rd month. And they said, your KPI was the highest in this floor. And I thank God for all the goodness that He has done. And until now, I just thank God for all that He has done in my life. I really thank God for that. And I believe there's a lot more. And I believe that my life will change a lot more after this. So the word that was given to me was, I thirst. I have prepared a lot. I'm just going to go with the flow, what Yesapa has for me. So can we turn to the book of John, chapter 19, verse 28. So I'll read the verse in English and Tamil. Later, knowing that everything had now been finished, and so that scripture will be fulfilled, Jesus said, I thirst. யோவான் 19வது அதிகாரம் 28வது வசனம். அதன் பின்பு எல்லாம் முடிந்ததென்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறாததக்கதால் தாகமாய் இருக்கேன் என்றார். I thirst, the word I thirst
repeated 50 times in the Bible. And the Greek word for itis is dispo. It represents a spiritual craving or an earnest desire for righteousness. Amen. So this word represents the hunger of Jesus. Amen. I have a few points that have prepared for you. I have 5 points prepared for you. Open up your heart. Listen to the word. Amen. I believe that God will do a supernatural thing in your life too. Amen. Amen. So the cross was not only a place of suffering, it was also a place where the heart of God was revealed. While hanging on the cross, Jesus spoke 7 final statements. Each word carries a deep meaning. The 5th word is very short, itis. What we can see within these 2 words is the humanity of Christ. Christuvin manidaba manam, the fulfillment of prophecy, Tirka தரிசனத்தின் நிறைவேற்றம், the depth of his suffering, அவருடைய துன்பத்தின் ஆழம், his commitment to salvation, இரட்சிப்புக்கான அவரது அர்ப்பணிப்பு. Amen. I believe that in the வார்த்தை நான் பேசும்போது, just open up your heart. I believe that God is doing something in this season. Amen. This year is going to be a beautiful season in all of your life. And the word all the 7 words, I believe that God is going to touch your heart. Amen. I believe that God is doing something in our life. Just open up your heart, surrender to Jesus for him to speak to you. Amen. So the first point that I'm going to speak today is the word itis reveals the humanity of Jesus. Can we turn our Bible to the book of Hebrews 4 verse 15? We do not have a high priest who is unable to sympathize with our weaknesses, but we have one who has been tempted in every way, just as we are yet he did not sin. எபிரியர் 4வது அதிகாரம் 5வது வசனம், நம்முடைய பலவீனங்களாய் குறித்து பிரதாபிக்க கூடாத பிரதான ஆசாரியரும் நமக்கு ஈராமல் எல்லாவற்றிலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாது இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். Jesus was not distant from human suffering. He experienced everything that human experience. On the cross, his body had lost blood, endured extreme pain, been exposed to heat, been severely dehydrated. So when Jesus said, "I thirst," it shows that he was a truly human. The Son of God felt physical pain just like we do. And it illustrates that he is the creator of water, the one who created rivers and oceans, the one who turned water into wine, was now hanging on the cross asking for a drink. This means Jesus understands our suffering, he understands our pain, our weaknesses. When we pray, we are speaking to a Savior who knows what suffering feels like. Amen. I believe that whenever that you feel down, whenever you feel like you are suffering from something, I believe that God knows, because he have experienced this, not intentionally, but he really want to know and to forgive all of our sins. Amen. So my second point will be, itis is a fulfilled scripture. Can we turn the Bible to the book of Psalms 69:21? They put gall in my food and gave me vinegar for my thirst. This prophecy was written hundreds of years before Jesus was born. சங்கீதம் 69வது அதிகாரம் 21வது வசனம், என் ஆகாரத்தை கசப்பு கலந்து கொடுத்தார்கள், என் தாகத்துக்கு காடியை குடிக்க கொடுத்தார்கள். Amen. So when Jesus said, "I thirst," it was not a physical statement. It was fulfilling what had already been written in scripture. The cross was not a random strategy or tragedy. It was part of God's plan for redemption. Everything that happened to Jesus on the cross had already been foretold. So this teaches us something powerful. God's word
word is always fulfilled. Even when life seems uncertain, God's promises never fail. As how I told you, there were days that I was not okay. I was in depression. I was not in a right state of mind. I just cried, and every time I'm sad, every time I'm depressed, I'll just look at the sky and நான் கேட்பேன் ஏசப்பானே எனக்கு என்ன வச்சிருக்கீங்க, and I'll always ask him why it's me, ஏன் நான் அப்படி நான் நிறைய வாட்டி கேட்டிருக்கேன். But when I slowly started to being stable in my life, I tasted goodness of the Yesapa, goodness of God has been really, really good in my life. And I believe that He has something for me. I have few dreams, I have few plans, but I know nothing is going to fulfill because His plan is always the best. Amen. Can we continue to the third point? So the word "ithus" shows the depth of Christ's suffering. Can we turn the Bible to the book of Isaiah, chapter 53, verse 5? But He was pierced for our transgressions, He was crushed for our iniquities. The punishment that brought us peace was on Him, and by His wounds we are healed. Isaiah 53வது அதிகாரம் 5வது வசனம். நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களை நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினையே அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமானோம். Amen. Amen. This verse really touched me because I have a few aunties that have passed away. So every time when we go and pray for them, it's always this word that comes in our mind. Even if anyone is sick, by His wound we are healed. Amen. I just want you to believe that if you are not in a good state of health now, I believe that God will restore your health. Amen. Just believe in Him. He is the only one that can restore your health. Amen. Just believe in God. By His wounds we are healed. Amen. So crucifixion was one of the most painful form of death. Jesus experienced unbearable thirst, difficulty breathing, intense pain throughout the body. Jesus willingly endured all this suffering. He suffered not because of His sins, but because of our sins. Every wound, every drop of blood, every moment of thirst was part of price for our salvation. Amen. The cross reminds us salvation is costly, grace is precious. Jesus paid the ultimate price. Because of that, we should never take the sacrifice of Jesus lightly. Remind to not to take things lightly. Amen. So when we think, if we have any situation that we may facing right now, or any situation that we would have faced in our past, don't think it happened without a reason. There is a reason, and Jesus had paid the price on the cross. Amen. So let's move forward for our fourth point. Ithus shows Jesus' determination to finish His mission. Can we turn our Bible to the book of John, chapter 17, verse 4. I have brought you glory on earth by finishing the work you gave me to do. யோவான் 17வது அதிகாரம் 4வது வசனம். பூமியிலே நாம் உம்மை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியாயமிட்ட கிரியை செய்து முடித்தேன். Amen. So Jesus came to earth with a mission to save humanity. Amen. When I was preparing this message, every single word that came into my mind, Jesus came for humanity. Jesus knows how human would have feel when they experience the death on the cross. Amen. So there is a purpose that God came to our life, and there is a purpose that God was pierced on the cross. Amen. So when you have situation that you think that my situation is not going to change, என் situation இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, don't worry, God is there.
Amen. As I told you, God has paid all the price on the cross and He died for our sins. Amen. Amen. Even while the suffering on the cross, He remained focused on completing that mission. Shortly after saying, "I thirst," Jesus declared another powerful word: "It is finished." This means the work of redemption was completed. Since debt has been paid. Amen. Jesus finished the mission God gave Him. As believers, we are called to remain faithful to the mission God has given us. Even when life becomes difficult, we must continue to walk in obedience and in faith. Amen. So when things that is appointed to you and designated to you, munju salikama, just do, because when you walk in obedience and when you walk in faith, God will bless you, your life, your family, your career. God will bless every single thing that you do in your life. Amen. I believe that in this season, God is going to do something big, and don't worry, you can just plan, but God's plan is bigger than all of our plans. Amen. I believe God is doing something in this season. I believe God has something in our life. Even if you feel like you are in suffering, don't worry. I have been there. I have tasted Yesapa's goodness. He has been so good to me. ரொம்ப அந்த நான் இருந்த சிச்சுவேஷன்லாம் ஏசப்பா தான் என்னை கொண்டு வந்தார். My family knows, my parents knows, அப்பா அம்மா knows, like நான் எப்படி இருந்தேன்னு. But today I'm standing here as a faithful servant of God is because of Him. He took me out from what I shouldn't be. Amen. I believe that God will do the same thing to you and to your life. Amen. So can we move forward to the fifth point and my last point? I thirst shows humanity's spiritual thirst. Can we turn our Bible to the book of John chapter 7 verse 37? Let anyone who is thirsty come to me and drink. யோவான் 7வது அதிகாரம் 37வது வசனம். ஒருவன் தாகமாய் இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடுவான். Amen. Every human being has a spiritual thirst. People try to satisfy this thirst through success, money, relationship, achievements, but none of these truly satisfy your soul. Now, today in this world, we have so many things to satisfy us, but nothing satisfies our soul like Jesus died for us, and He paid the price for us. Amen. As I said, only Jesus can satisfy the deepest longing of the human heart. On the cross, Jesus experienced thirst so that humanity could receive living water. If you come to Christ, there are few things that I've prepared. If you come to Christ, our souls are refreshed, our sins are forgiven, our hearts find peace, and Jesus is the only one who can truly satisfy our spiritual thirst. So as I conclude, I believe that you have opened your heart to receive the word that is being preached for the past 4 days. கடந்த 4 நாட்களாக பேசப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும் நீங்கள் மனது திறந்து ஏசப்பா வந்து உங்கள் வாழ்க்கையில் உங்கள் மனதில் பேசுனதுக்காக you have to thank God. Don't worry, there's a lot more. This year is going to be your year. Amen. Pray more that God will open your heart. Pray more that God will bless you, bless your life, bless your career, something that is more, something that you didn't unexpect. Amen. God is God of unexpectation. Don't expect anything, don't plan anything, because God's plan is better. God's plan is better, and His plans are the best. Okay? So from the word I thirst reveal profound truths about God. From this word we learn Jesus understands human suffering. God's promises are always fulfilled. The cross reveals the depth of Christ's love. Jesus faithfully completed His mission. Only Jesus can satisfy the spiritual thirst of humanity. Because Jesus thirsted on the cross, we can receive living water and eternal life. So can I invite the musicians as we close in prayer? Amen. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. அப்பா, பேசப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளும் ஆண்டவரே அப்பா நீர் உம்முடைய பிள்ளைகளுக்காக ஆண்டவரே பேச போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறேன் ராஜா. அவர்களோட மனதை நீ திறக்க போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறேன் அப்பா பிதாவே.
Amen. I believe that for the past 4 days, just open your heart, just be ready, just be prepared for what God has for you. Amen. Amen. As we sing this song, just open your heart. I believe that God is going to speak to you. Amen. So wherever you are, I believe that just open your heart to God. Just surrender. Whatever that you have in your heart, just pray that God will bless you. God will fulfill all your needs. Amen. அன்பே கல்வாரி அன்பே உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா அன்பே கல்வாரி அன்பே பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா தாகம் தாகம் என்றே எனக்காய் ஏங்கி நின்றே தாகம் தாகம் என்றே ஏங்கி நின்றே பாவங்கள் சுமந்தே பரிகார பலியானி பாவங்கள் சுமந்தே பரிகார பலியானி கல்வாரி அன்பே உம்மை பார்க்கையிலே என் உள்ளமுடையுதப்பா காயங்கள் பார்க்கின்றே கண்ணீர் வடிக்கின்றே காயங்கள் பார்க்கின்றே கண்ணீர் வடிக்கின்றே தூய இரு ரத்தமே துடிக்கும் தாயுள்ளமே தூய இரு ரத்தமே துடிக்கும் தாயுள்ளமே அன்பே கல்வாரி Oh, this song talks about the love of Christ that was shown upon us on the cross. Oh, just surrender your hearts, church, this evening. In the மாலை வேளையில கூட ஒரு அர்ப்பணிப்போடு சொல்லலாம். Amen. அன்பே கல்வாரி அன்பே மை பார்க்கையிலே எங்குள்ள உடையுதப்பா உம்மை பார்க்கையிலே என்னுள்ளம் உடையுதப்பா Oh, hallelujah, hallelujah.
Hallelujah. Amen. Thank you, Lord, for moving in our midst, oh Father. இந்த மாலை வேளையில கூட எங்க மத்தியில் நீர் அசைவாடுகிற கிருபைக்காக நன்றி. Church, I want to encourage you. The paths that Jesus took, the crucifixion of Jesus, the suffering of Jesus was not pre-planned. It was not something that it was thought at the last moment. சிலுவையில் இயேசு கடந்து வந்த ஒவ்வொரு பாடுகள், அந்த வேதனைகள் ஏதோ கடைசி நேரத்தில் உருவாக்கப்பட்டவைகள் அல்ல. Hallelujah. Jesus chose to go through this path. Jesus wanted to go through this suffering to showcase his love for you. Amen. இயேசுவின் இந்த சிலுவையின் பாடுகளை அவர் அனுபவித்ததனுடைய நோக்கம், அதனுடைய காரணம், அவர் உங்கள் மீது வைத்த அந்த அன்பை அவர் வெளிப்படுத்த விரும்பினார். Hallelujah. As we read in this verse, the fifth word that we meditated this evening, John chapter 19 verse 28, யோவான் 19ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். Hallelujah. After this, Jesus, knowing that all was now finished, and he said, I thirst. அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன் என்றார். Hallelujah. Church, this evening, I don't know what is that you are thirsting for. உங்களுடைய வாழ்க்கையில எது தாகமாய் இருக்கிறது? What is that you are looking to be satisfied? Oh, hallelujah. I know there might be so many things in your mind and your heart. உங்க இருதயங்களிலும் சிந்தனைகளிலும் there might be so many things. அநேக காரியங்கள் கர்த்தர் செய்ய நீங்க வாஞ்சித்து கொண்டிருக்கலாம். But this evening, I want to encourage you. You need to get back to God. Amen. If we are walking in our own ways, நம்முடைய சுய காரியங்களுக்குள்ளாய் நடந்து கொண்டிருக்கிறோம் என்றால், நாம் பாவத்திற்குள்ளாய் வாழ்ந்து கொண்டிருப்போம் என்றால், church, let me tell you, we cannot experience the power of God. Amen. Bible says here that Jesus finished everything that Abba Father had given to him. Hallelujah. அப்பா பிதா அவருக்கென்று கொடுத்த ஒவ்வொரு காரியங்களையும் அவர் நிறைவேற்றி முடித்தார். Even this evening, I want to encourage you. Every promise, every prophecy that you have received will surely fulfill. But there is one commandment that you and me have to do. We need to get back to God. Amen. நமக்காய் கர்த்தர் ஒரு கட்டளையை வைத்திருக்கிறார். நீங்க பெற்றுக்கொண்ட ஒவ்வொரு வாக்குத்தத்தமும் ஒவ்வொரு தரிசனமும் நிறைவேற நாம் திரும்பவுமாய் கர்த்தரிடத்தில் வர வேண்டும். Hallelujah. We have this powerful time where we can look at our ways. Oh, we can reconcile. We can get back to God. Amen. இந்த மாலை வேளையில கூட திரும்பவுமாய் தேவனோடு நாம் சரி செய்வதற்கு நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து, yes, everybody can make mistakes. எல்லாரும் தவறுகள் செய்யலாம். But that's not the end. Amen. Even those of you watching us and listening to this sermon, oh, I believe that even you would have done some mistakes. You would have gone far from God. Maybe some decision that you have made, oh, would have brought some things in your life. But this evening, I want to encourage you, just get back to God. Amen. Whatever you are thirsting for, what is that you want God to do? Let me tell you, God knows every detail of you. Amen. உங்களை குறித்ததான எல்லா விவரங்களையும் தேவன் அறிந்திருக்கிறார். I believe in this last 5 days, God has been spoken so many things into you. Amen. அநேக காரியங்களை தேவன் உங்களோடு பேசி இருப்பாங்க. Just surrender it. Just get back to God. Amen. உங்களை முழுமையாய் அர்ப்பணித்து திரும்ப கர்த்தரிடத்தில் திரும்பும் பொழுது, let me tell you, even before you finish this Passion Week, as you come into the Good Friday and the Resurrection service, oh, get ready. God is going to do oh, more mighty things. Hallelujah. Every promises you have received, every prophecies you have received, there is no more delay. You're going to receive it. Amen. நீங்க பெற்றுக்கொண்ட ஒவ்வொரு வாக்குத்தத்தமும் ஒவ்வொரு தீர்க்க தரிசனமும் தாமதம் இல்லாமல் அது நிச்சயமாய் நிறைவேறும். Amen. I want to encourage you. You are not alone. This evening, as the word has been preached,
I believe God is talking to you and God is going to do great and mighty things. Appa, in the Malai Velila Kuda, we surrender this evening into your hands, oh Father. Heavenly Father, we surrender this moment. We know every word that was spoken, every revelation that we received this evening through the word that you have spoken on the cross is bringing a change in our lives, oh Father. எங்களுடைய வாழ்க்கைகளில் நீர் சிலுவையில் பேசின வார்த்தை ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிற கிருபை நன்றி. இங்க வந்திருக்கிற அப்பா இந்த வார்த்தையை நேரலையாய் கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. Bless every one of us, oh Father, who is hearing this word. Lord, bless their situations, oh Father. Let there be a turnaround, oh Father. Whatever they are thirsting for, whatever they are eagerly waiting for, Lord, we know this year you have given a powerful promise. You are able, oh Father. Even on this Passion Week, in the பரிசுத்த வாரத்தில் நாங்க அறிக்கை இடுகிறோம்ப்பா. As we reconcile and come back to you, you are able. நாங்க திரும்பவுமாய் உம்முடைய சமூகத்தில் நாங்க அர்ப்பணித்து வரும் பொழுது தேவன் நீர் செய்ய வல்லவர். Thank you Lord for the word that has been spoken. Even we bless your daughter Selina. Lord, I pray that you will use her more mightily, oh Father God, to even touch lot of young people lives, oh Father. இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவருக்காகவும் நான் திரும்பவுமாய் ஜெபிக்கிறேன். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்து பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. தொடர்ந்து எங்க மத்தியில நீர் அசைவாடின கிருபைக்காக நன்றி. விலையேற பெற்ற இயேசுவின் நாமத்தினால நாங்கள் ஜெபித்து பெற்றுக்கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். Hallelujah. I believe that this would have been a great blessing to every one of you. We want to encourage you again, tune us into the sixth word that we're going to meditate that Jesus spoke on the cross. Amen. நாளை தினத்துல ஆறாம் வார்த்தை ஆகிய இயேசு சிலுவையில் பேசின வார்த்தை நாம் தியானிக்க போகிறோம். Stay tuned, join us exactly tomorrow at 8 p.m. in the evening. Encourage all your friends and family. I believe it's going to be a great and mighty things. Amen. Raise your expectations, don't miss it. Have a good and a blessed evening. See you all tomorrow night 8 p.m. God bless you.